அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. அல்லாஹ்வை இறை விசுவாசம் கொண்ட இறையடியார்களே, நீங்கள் உங்களையும் உங்களை சார்ந்தோரான உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரகத்தினுடைய விறகுகள் எல்லாம் மனிதர்களும் கற்களுமே. அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாத், அந்த நரகத்திலே கடும் சித்தம் கொன்ற தைரியசாலிகளான சில மலாயிகமார்கள் பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்கள். லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன், அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு அளித்திருக்கின்ற கட்டளைகளுக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். அவர்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று எவ்வாறு கட்டளையிடப்பட்டிருக்கின்றார்களோ அவற்றை அவர்கள் அப்படியே செய்து முடிப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு அறைகூவலை விடுக்கின்றான். இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்து யாரெல்லாம் அல்லாஹ்வை இறை விசுவாசம் கொண்டு விட்டார்களோ அவர்கள் தங்களை பாதுகாப்பதோடு தங்களை சார்ந்தோரான தங்களுடைய குடும்பத்தாரினையும் அவர்கள் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளும்படி வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த குர்ஆனிலே எமக்கு கட்டளை எடுக்கின்றான், அறைகூவல் விடுகின்றான். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது, லா தஹ்ஸபன்னல்லதீன யஃப்ரஹூன பிமா அத்தௌ, இந்த உலகத்திலே இந்த பூமியிலே இஸ்லாமியர்கள் என்ற அடிப்படையிலே ஒரு சாரார் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் எத்தேவர்கள் தெரியுமா? அவர்கள் வெறுமனே முஸ்லிம்கள் என்ற அடையாளத்தோடு வாழ்வார்கள். அவர்கள் முஸ்லிமான தாய்க்கும் தந்தைக்கும் குழந்தைகளாக இருப்பார்கள், அல்லது பரம்பரை முஸ்லிம்களாக இருப்பார்கள். அவர்களிடத்திலே இஸ்லாமியன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சில அடையாளங்களே இருக்கும். அவர்கள் பெயரளவில் முஸ்லிம்களாக இருப்பார்கள். அவர்கள் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்ததினால் அவருடைய அடையாளங்கள், அவர்களுடைய கலாச்சாரங்கள், அவர்களுடைய பண்பாடுகள் இஸ்லாமிய சமூகத்தை ஒத்ததாக இருக்கும். அவர்கள் ஒரு சில வணக்க வழிபாடுகளை செய்வார்கள். ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய இறை வணக்க வழிபாடுகளை, இறைவனுடைய வசனங்களை புறக்கணித்து அவர்கள் செய்யாதவற்றிற்காக புகழப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சாரார் இந்த பூமியிலே வாழ்வார்கள். நாம் பார்க்கலாம், கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாமியன் என்ற அடிப்படையில் இருப்பதனால் இஸ்லாமியர்களுக்கு இந்த உலகம் கொடுக்கின்ற கண்ணியமும் முஸ்லிம்களுக்கு இந்த உலகம் கொடுக்கின்ற மரியாதையும் அந்தஸ்தும் தனக்கும் கிடைக்க வேண்டும் என்று இஸ்லாமிய பெயரளவிலே இருந்து கொண்டு இறைவனுக்கு இணை வைத்துக் கொண்டு இறைவனை நிராகரித்துக் கொண்டு இறைவனும் இறை தூதரும் சொல்லாதவைகளை வாழ்விலே செய்து கொண்டு இறைவனும் இறை தூதரும் தடுத்தவைகளை வாழ்விலே எடுத்துக் கொண்டு போதைக்கும் விபச்சாரத்திற்கும் இன்னொரு அட்டூழியங்களுக்கும் அனாச்சாரங்களுக்கும் அநியாயங்களுக்கும் சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெயர் தாங்கிகள் இவர்கள் தாங்களும் முஸ்லிம்கள் புகழப்படுவதை போன்று இறையச்சதாரிகள், இறைவனை அஞ்சி நடக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை பயந்து அனுதினமும் தொழக்கூடிய தொழுகையாளிகளை போன்று, நோன்பாளிகளை போன்று, சதகாக்கிலும் ஜகாக்களும் கொடுக்கக்கூடியவர்களை போன்று தாங்களும் புகழப்பட வேண்டும் என்று எண்ணுவார்கள். அப்படி அவர்களுடைய நடத்தைகளை செய்திருப்பார்கள். இவர்கள் போலி முஸ்லிம்களாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபலா தஹ்ஸபன்னஹும், நபியே, இப்படி போலியாக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய பெயர்தாங்கிகளை நீங்கள் எண்ணிவிடாதீர்கள். பிமஃபாஸத்தின் மினல் அதாப், அல்லாஹ்வுடைய வேதனையில் இருந்து அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்றும், வலஹும் அதாபுன் அலீம், அத்தகையோருக்கு அல்லாஹ்விடத்திலே நோவினை தரக்கூடிய வேதனை இருப்பதாக இறைவன் 3ஆம் அத்தியாயத்தின் 188வது வசனத்திலே சான்று பகிர்கின்றார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன், இந்த பூமியிலே அட்டூழியங்கள் செய்து அநியாயங்கள் செய்து மக்களை சுரண்டிக் கொண்டும் மக்களுக்கு அநியாயம் செய்து கொண்டும் அடுத்தவர்களுடைய குறை பேசிக் கொண்டும் அடுத்தவர்களுடைய உள்ளங்கள் நோகும்படியும் பிறரை புறக்கணித்துக் கொண்டும் தற்பெருமையோடும் பெருமை கொண்டவர்களாக இரக்கம் காட்டாதவர்களாக கடும் சித்தம் கொண்டவர்களாக தான் என்ற மமதையோடு இந்த பூமியிலே யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ வலா தஹ்ஸபன்னல்லாஹ், அவர்கள் செய்கின்ற இந்த காரியங்களை எல்லாம் விட்டு இறைவன் பராமுகமாக இருக்கின்றான். நீங்கள் எடுக்கின்ற வட்டியை விட்டும், நீங்கள் செய்கின்ற கொலைகளை விட்டும், நீங்கள் சொல்லுகின்ற பொய்களை விட்டும், நீங்கள் இந்த பூமியிலே செய்து கொண்டிருக்கின்ற அனாச்சாரங்களை விட்டும் அநியாயங்களை விட்டும் அல்லாஹ் பராமுகமாக இருக்கின்றான் என்று மக்களே நீங்கள் எண்ணிவிடாதீர்கள். இன்னமா யுஅக்கிருஹும், இறைவன் அத்தகையோரை தாமதிப்பதெல்லாம் லியௌமின், ஒரு தினத்திற்காக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், இந்த விபச்சாரிகள், இந்த வட்டி எடுக்கக்கூடியவர்கள் என்று இந்த இறை நிராகரிப்பாளர்கள், இறைவனை மறுக்கக்கூடியவர்கள்
எல்லாம் இறைவன் தாமதித்து வைத்திருப்பதெல்லாம் ஒரு தினத்திற்காக. அந்த தினம் எப்படி தெரியுமா? தஷ்ஹசு ஃபீஹில் அப்சார். அந்த தினத்திலே தான் பார்வைகள் நிலைகுத்தி இருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். அந்த தினத்திலே ஒட்டுமொத்த மனிதனுடைய பார்வையும் மறத்து போய் நிலைகுத்தி ஒற்றை பார்வையாக இருக்கும், நேரான பாதையாக இருக்கும். முஹ்திஈன முக்னிஇ ரூஸிஹிம் லா யர்தது இலைஹிம் தர்ஃபஹும். அந்த தினத்திலே அவருடைய சிரங்கள் எல்லாம் ஒருநிலைப்படுத்தப்பட்டு இருக்கும். அவர்கள் மறுமையுடைய தினத்திலே எழுப்பப்பட்டதன் பிற்பாடு அவருடைய பார்வை நேர்பார்வையாகவும் அவருடைய கழுத்துகள் எல்லாம் நேராகவும் அவர்கள் யாரையும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ள மாட்டார்கள். அவருடைய உள்ளங்கள் எல்லாம் செயலற்று போய்விடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடையாளப்படுத்துகிறான். அந்த தினத்திலே தான் எழுப்பப்படுகின்ற ஒவ்வொரு மனிதனும் நான் இன்னாருடைய மகன், இது என்னுடைய மகன், இது என்னுடைய தந்தை, இது என்னுடைய உறவு என்று இந்த பூமியிலே யாரையெல்லாம் உறவு கொண்டாடி கொண்டிருந்தானோ, இது என்னுடைய தோழன், இது நான் பெற்ற பிள்ளை என்று யாரையெல்லாம் வம்ச பெருமை கொண்டும் யாருக்காகவெல்லாம் அல்லாஹ்வை புறக்கணித்து இறைமார்க்கத்தை புறக்கணித்து பொருளாதாரத்தை ஈட்டி அதனை ஹராமான வழியிலே சம்பாதித்து யாரையெல்லாம் அவன் பெருமிதமாக கொண்டானோ அத்துணை பேரையும் அந்த தினத்திலே அவன் கண்ணூடாக காண்பான். கண்ட பிறகு என்ன தெரியுமா நடக்கும்? அந்த தினத்திலே எந்த சகோதரனுக்காக வேண்டி இந்த பூமியிலே அடுத்த மனிதனுக்கு அநியாயம் செய்தானோ, எந்த சகோதரனுக்காக வேண்டி அல்லாஹ்வை மறுத்தானோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்தானோ அந்த சகோதரன் அவனை விட்டு முரண்டோடுவான். அந்த தினத்திலே யாரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள். பெற்ற பிள்ளையை விட்டும் தாய் விரண்டோடுவாள், பெற்ற பிள்ளையை விட்டும் தந்தை விரண்டோடுவாள், மனைவி விரண்டோடுவாள், தான் பெற்ற பிள்ளை விரண்டோடும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். அந்த தினத்திலே ஒவ்வொரு மனிதனும் தான் எதனை முற்படுத்தி இருக்கிறேன், என்னுடைய கணக்கு என்ன, நான் எதனை இந்த உலகத்திலே செய்த அமல்களாக மறுமைக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என்று தன்னுடைய நிலை குறித்து அவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே அந்திருகும் யௌமல் ஆசிஃபா, அந்த மனிதர்களுக்கு நீங்கள் ஒரு நாள் குறித்து எச்சரியுங்கள். நபியே அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இந்த பூமி நிரந்தரம் அல்ல, இந்த பூமி உங்களை நிலையாக வைத்திருக்க கூடியதும் அல்ல, நீங்கள் மரணிக்க கூடியவர்கள், உங்களுக்கு மரணம் இருக்கிறது, ஒரு தினம் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். விரும்பியோ விரும்பாமலோ இந்த பூமியிலே வாழக்கூடியவர்கள் மரணத்தை சுவைத்தே தீருவார்கள். ஆனால் அத்தோடு நீங்கள் அழிந்துவிட மாட்டீர்கள். உங்களை எந்த ஒன்றின் மீதும் இன்றி யார் படைத்தானோ அத்தகையவன் உங்களை நீங்கள் மரணித்து மண்ணோடு மண்ணாக்கப்பட்டதன் பிற்பாடும் மீண்டும் இந்த மறுமை என்கின்ற உலகத்திற்கு அவனை எழுப்புவான். அந்த இருக்கும் அவர்களை நீங்கள் எச்சரியுங்கள், ஒரு தினம் இருக்கிறது, அது உண்மையான தினம். இதில் குலூபுலதல் ஹனாஜிர், அந்த தினத்திலே அந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளங்களும் அவனுடைய தொண்டைக்குழியை அடையும். தொண்டைக்குழியை அடைந்தவுடன் அந்த உள்ளங்கள் வந்ததோடு அவன் சப்பி அந்த உள்ளத்தை அவன் மிண்டு கொண்டே இருப்பான். அந்த அளவுக்கு கடுபயங்கரமான ஒரு தினம். அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த பூமியிலே அநியாயம் செய்து அல்லாஹ்வுடைய வசனங்களை புறக்கணித்து நபியினுடைய வழிமுறைகளை புறக்கணித்து மனோ இச்சையை பின்பற்றியவனாக வாழ்கின்றானே, அந்த அநியாயக்காரனுக்கு நாளை மறுமையிலே எந்த ஒரு உற்ற நண்பனும் கிடையாது, எந்த ஒரு உதவி செய்பவனும் கிடையாது, பரிந்து பேசுபவனும் கிடையாது, பரிகாரமும் அங்கு கிடையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையின் 40ஆம் அத்தியாயத்தின் 18வது வசனத்திலே சொல்லுகின்றான். எண்ணியமிக்கவர்களே, யஅலமு காயினத்துல் அயுனி வமா துக்ஃப சுதூர், அந்த நாள் எப்படிப்பட்டது தெரியுமா? கண்களின் சாடையினூடாக அவன் செய்த காரியங்களையும் அவன் அறிந்து கொள்ளுவான். அவனுடைய உள்ளங்கள் எதனை மறைத்து வைத்திருந்ததோ அதனையும் அவன் அந்த தினத்திலே அறிந்து கொள்வான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தினத்தினுடைய அகோரத்தினை சொல்லுகின்றான்.